கார்த்திக் சுப்ராஜோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரால் இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி ஷார்ட் வைக்க முடியும், இந்த மாதிரி இதுக்கு ஈவன் அதர் பீப்புள். இப்போ நித்திலன் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு குரங்கு பொம்மை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. நித்திலன் மட்டும் இல்லை, எந்த ஃபஸ்ட் டைம் டைரக்டராகவும் இருக்கட்டும், மேபி அவங்களுக்கு முன்னாடி ஒரு இது ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நரேஷன் நல்லா இருக்குது. அந்த நரேஷன் வந்து ஒரு நல்ல படமாக மாறுங்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருது? சொல்கிற விதத்தில் வரும் சார். இப்போ அதுவுமே வந்து முதல் படம் டைரக்டர்ஸ் நம்ம பயம் வருது சார். நான் அதில் நிறையா கொஞ்சம் அடியும் பட்டுட்டேன் சார். அது என்னவா இருக்குன்னா சார், டிஸ்கஷனுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பயமுறுத்தலாக மாறிடுது, இல்லை வந்து நம்மளுடைய தலையீடாக எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் நான் மணி சார்ட்ட வந்து என்னால் ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது, குமாராஜா சார்கிட்ட பேச முடிஞ்சது, மணிகண்டன்ட்ட பேச முடிஞ்சது, ஜனான் சார்கிட்ட பேச முடிஞ்சது, பாலாஜிட்ட பேச, எல்லாருக்கிட்டையும் பேச முடிச்சேன் சார். சில பேர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவங்க பயந்துடுறாங்க சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இல்லாட்டி வந்து தலையீடாக எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக பயம் வந்தது. ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் படம் பண்ணுறது கொஞ்சம் நிறையவே பயம் வந்துச்சு. நான் நிறையா வச்சு நான் ஒரு 20 பேருக்கு மேலே வேலை பார்த்து பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ். அதில் ஒரு சிலர் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இந்த மாதிரி சில பேர் வந்து அவங்க நடந்துக்கிட்டது அடமெண்ட்டாக இருக்கிறது, சில சமயம் தப்பாக கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. டைரக்டர்னால் அடமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுது. அப்படிலாம் இல்லை. நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்தியோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை பார்த்துருக்கேன். கார்த்தி பாராஜிட்ட ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். பேட்டை வரைக்கும் எனக்கு தோணு ஒப்பீனியனாக காத்துட்டு சொல்லியிருக்கேன். நான் மணிகண்டன் சொல்லியிருக்கேன். மணி சார்ட்ட ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சுனே என்னோடய ஒப்பீனியனை சொன்னேன். நான் சார் எனக்கு இப்படி தோணுது சார் எனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஸோ படம் அடிப்பேன், சில வசனங்கள் வந்து எனக்கு தோணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட என்னால் பேச முடிச்சுது, என்னோடய ஒப்பீனியன் சொல்ல முடியுதுங்கிறது அது எனக்கு வந்து கடைசியில் கூட அது கிளைமேக்ஸ் முடிஞ்சது. அவர் சிம்புவை சுட்டதுக்கப்புறம் முடிஞ்சது. என்ன பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டாப்புல, சார் போருக்கு பின் அமைதி சார், நான் டயர்டாகுது சார், உட்கார விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அங்கே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்படி நான் என்னால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளோ எனக்கு அவரில் வந்து எனக்கு அவ்வளோக்குலாம் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு என் வேலைகளில் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இந்த மாதிரி வந்து அனுபவமிக்கவங்ககிட்ட நான் பேசும்போது எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். குமாராஜா சார்கிட்ட வந்து சில விஷயம்லாம் பேசி இது பண்ணும்போது முதல்ல ரொம்ப பயந்தேன். நான் ரொம்ப பயந்தேன் அவர். ஏன்னா பயப்படுறது அவருனால இல்லை, அவர் நேர்மையால், அவர் உண்மையாக இருக்கிறனால, அவருடைய அறிவு பார்த்து இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அழகாகவும் பழகுவார். ஆனாலுமே எப்போ அவர் ஃபோன் பண்ணால் எனக்கு பதட்டம் வந்துடுது. பேசும்போது ஒரு 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 நடுக்கு. ஆனால் அவர் என் மேலே பேரன்பு கொண்டு தான் எப்பவுமே பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். நீங்களும் பேசின அந்த பாலமுருகன் இன்டர்வியூ வச்சு நான் பேசியிருக்கேன். நான் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்க முயற்சி பண்ணலாம் அதை நானும் கேட்டுக்கிட்டு தான் பல நாள் வந்து அது புரியட்டுமேனு நினைவு ஒரு பறவை பார்த்து நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதை இன்டர்வியூவில் நிறைய பேர் வந்து இப்போ டிலியூஷன்ஸ் அப்படிலாம் பேசும்போது என்னது இது ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, படம் ஸ்ட்ரைட்டாக தான் இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஊர்ந்து கவனிக்கல. நமக்கு அவள் தான் அறிவு. அப்படிலாம் அதனால் ஃபோன் பண்ணி ஐயா நான் 2 முறை படம் பார்த்தேன், ஒரு மாதிரி ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சொல்லி கொடுத்துக்க வேணாமா எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. சொன்னேன் இல்லை ஐயா அது அப்படி இல்லை, நான் ஒன்று எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு எப்படி புரியுது அவ்வளோதான், அது நான் புரிஞ்சிக்க மாட்டேனா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டா எத்தனை பேருக்கு குமாராஜாவோட உட்காந்து எடிட் ஷூட்டில் படத்தை பார்த்து அதை பற்றி அப்போ நான் பேசும்போது அது தெரிஞ்சிருக்கு இல்லை. ஆனாலுமே நான் அந்த அவ்வளோதான் பொறுமையாக சொல்லி இருக்க மாட்டேன். நான் முன்னாடி வந்து இல்லை அப்படி இல்லை, இது இப்படி போச்சு, இப்படி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்போது ஒன்று புரிய வச்சுட்டோமேன்ற என் சந்தோஷம். அப்படி அவர் அதில் ஆமாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டதும் சரிதான் அவர் ஒன்று சொல்கிறார்ல, எனக்கு வந்து அது அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ நீங்கள் பலமுறை கேட்க முயற்சி பண்ணும்போது வந்து நான் திறந்த அது ஒரு கதவு தான். யார் எப்படி பார்த்தா ஒரு 1000 கதவு திறக்கும்போது நான் ஒரு கதவு திறந்து 1000 கதவு அடைக்க விரும்பலைங்கிறதும் அந்த பாலமுருகன் பழக்கெடுங்க. அந்த இன்டர்வியூ 2-3 முறை பார்த்தேன் சார். நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன், நீங்கள் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அது காலத்துக்கு நின்று உங்கள் படத்தை போல் உங்கள் இன்டர்வியூவும் பின்னாடி பேச போகணும் சார், அது நிஜமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க சார் அப்படின்னு. அது இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது முக்கியம் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான இயக்குநர்களோட மணியோட பண்ணும்போது மாதிரி நிறைய பேர்
பண்ணும்போது